காஞ்சியம் சார், வணக்கம் சார். சென்னையின் மிக முக்கியமான 1000 விளக்கு தொகுதியில் நீங்கள் வேட்பாளராக நாம் தமிழர் சார்பாக களம் இறங்கிறீர்கள். நாம் தமிழர் கட்சியோட அந்த தேர்தல் அறிக்கையும் வெளியாகி இருக்கிறது. பல்வேறு விமர்சனங்களும் பல்வேறு ஆதரவான கருத்துக்களும் அது தொடர்பாக எழுந்திருக்கின்றன. மக்கள் மத்தியில் பொதுவாக இந்த நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கைக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது சார்? 1000 விளக்கு தொகுதியில் அந்த தேர்தல் அறிக்கை தொடர்பான விளக்கங்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் எல்லாம் விநியோகித்திருக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறாங்க மக்கள்? பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலத்தில் நாம் தமிழர் கட்சியோட 2 செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒன்று திருச்சி மாநாடு. திருச்சி மாநாடு என்பது நாம் தமிழர் கட்சி குறித்த பல பார்வைகளை மாற்றி அமைத்து நாம் தமிழர் கட்சி வளர்ந்த ஒரு பெரிய கட்சி என்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. அதோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுகிற போது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய ஒரு வார்த்தைக்கு இத்தனை லட்சம் பேர் திரண்டிருக்கிறார்களே என்கிற ஒரு பிரமிப்பு மக்கள் மத்தியில் திருச்சி மாநாடு ஏற்படுத்தியது. அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன ஆட்சி வரைவு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்குது. அந்த வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே இலவச அறிவிப்புகள் தான். நாங்கள் வந்தால் உங்களுக்கு அதை செய்து விடுவோம், நாங்கள் வந்தால் இலவசமாக இவ்வளவு பணம் கொடுப்போம், நாங்கள் அவ்வளவு பணம் கொடுப்போம், நாங்கள் உங்களுக்கு ஃப்ரிட்ஜு வாங்கி தருவோம், நாங்கள் உங்களுக்கு கார் வாங்கி தருவோம்னு எல்லோருமே நடைமுறைக்கு ஒத்து வராத மக்களை ஏமாற்றுகிற வாக்குறுதிகளை கொடுக்கிற காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் மக்களுக்கு எந்த வாக்குறுதியையும் நாங்கள் கொடுத்ததில்லை. நாங்கள் ஆட்சி வரைவை கொடுக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு வாக்களித்து நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா நாங்க எப்படி ஆட்சி செய்வோம், அப்படி நாங்கள் ஆட்சி செய்கிற போது எதெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்வோம் அப்படிங்கிறத ஆட்சி வரைவை நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஆட்சி வரைவு இன்னைக்கு மக்களால் கடுமையாக தேடப்பட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி என்னென்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். குடிநீர் விற்பனைக்கு நாங்கள் தடை செய்வோம், தரமான குடிநீர் அனைவருக்கும் இலவசமாக கிடைக்கிறதுவே நாங்கள் உறுதி செய்வோம் என்று நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி அடிப்படை மருத்துவம் தொடங்கி அறுவை சிகிச்சை வரை அனைவருக்கும் ஒரே மாதிரியான மருத்துவத்தை இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் சொல்றோம். அதே மாதிரி லஞ்சம் ஊழம் இலவசங்களை நாங்கள் எதிர்ப்போம்னு சொல்றீங்க. ஆனால் குடிநீர் கல்வி மருத்துவம் போன்ற ஒரு அடிப்படை தேவைகளை இலவசமாக வழங்குவோம்னு சொல்றீங்க, அப்படித்தானே? இதெல்லாம் மக்களுக்கான அடிப்படை தேவை. ஒரு அரசு முன்னின்று செய்யக்கூடிய ஒரு அடிப்படையான மக்களுக்கான தேவை. இதெல்லாம் நீங்க 1000 ரூபா பணம் இலவசமா கொடுக்கறதுனால அவர்களை நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தி விட முடியாது. அது ஒரு நாள் செலவுக்கு கூட அது காணாது. ஆனால் நாங்கள் சொல்றோம், உங்க பிள்ளைகளை நீங்கள் பெற்றுக் கொடுங்கள், அவர்களுக்கு நாங்கள் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறோம். அவங்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை நாங்கள் இலவசமா அவர்களை படிக்க வைக்கிறோம். அதன் மூலமா படித்து முடித்த பிறகு படிப்புக்கேற்ற வேலை கொடுக்கிறோம். அந்த வேலைக்கேற்ற சம்பளம் வாங்கி ஒரு தன்மதிப்புள்ள ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வைக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்றோம். நாங்கள் சொல்லுகிற இந்த இலவசத்துக்கும் அவங்க சொல்ற அந்த விலையில்லா பொருட்கள் நாங்கள் தரோம்னு சொல்றதுக்கும் ஒரு பாரிய வித்தியாசம் இருக்கு. அதைத்தான் நாங்கள் மக்களுக்கு இன்னைக்கு புரிய வச்சிருக்கோம். இன்னைக்கு கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் வரைக்கும் இதை புரிந்திருக்கிறார்கள். அதுலேயும் இந்த தேர்தலை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேல இன்னைக்கு தமிழகத்துல இருக்காங்க. அதே மாதிரி இளைஞர்கள் கூடுதலா இருக்காங்க. இவர்கள் எல்லோருமே படித்தவர்கள், நன்றாக அரசியலை இன்னைக்கு புரிந்து கொள்ளுகிற மனநிலைக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தெளிவா தெரியுது, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறது, மக்களுக்காக போராடுது. நாம் தமிழர் கட்சி சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றத்தை செய்வதற்காக நாங்கள் வரவில்லை, நாங்கள் ஒட்டுமொத்தமாக அடிப்படை மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் இது எளிய மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இடிஞ்சு கிடக்கிற வீட்டை எடுத்து பூசி பெயிண்ட் அடிக்க வந்தவங்க கிடையாது, அந்த கட்டடத்தை அடியோடு தகர்த்து விட்டு புதிதாக ஒரு கட்டடத்தை கட்ட வந்தவங்க அப்படின்னு அண்ணன் சொல்லுவாங்க. அதனால இது எளிய
ஆமா, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய எளிய மனிதர்கள் வரைக்கும் இன்னைக்கு வந்து இது புரியுது. அடுத்தது, ஒவ்வொரு தேர்தலையும் எங்களை வந்து ஒரு பெரிய தடுமாற்றத்துக்கு உட்படுத்திட்டு இருந்தாங்க. சின்னத்தை மாத்தி மாத்தி கொடுத்து மெழுகுவர்த்தி கொடுப்பாங்க. சின்ன மாற்றுவது தொடர்பா